ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேகி வெஜிடேபிள் நூடுல்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். நம்ம சமைக்கலாமா? நம்ம ஃபர்ஸ்ட்டு இப்போ வெஜிடேபிள் நூடுல்ஸ் மேகி வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். இப்போ நம்ம வெஜிடேபிள் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து சில வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, கேரட்டு, பீன்ஸு, சில்லி, இதெல்லாம் க்ரீன் சில்லி இதெல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பட்டாணி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சோயா சாஸ் இதெல்லாம் நம்ம ஊற்றி செய்யும் போதே உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், ஸோ நம்ம கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம், ஒரு 2 ஸ்பூன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஆயில் நம்ம இப்போ ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகணும். ஸோ நாங்கள் செய்கிற இந்த மேகி வெஜிடபிள் நூடுல்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் கடுகும் 1 ஸ்பூன் போட்டுட்டோம். படப்படன்னு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம செய்கிற அந்த வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி மேகி யூஸ் பண்ணி வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போயாச்சும் ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கள் வீட்டில் குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்திருக்காங்க, கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு மேகி நூடுல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக செய்வோம். ஸோ கூடவே வெஜிடபிள் போட்டு நம்ம செய்யறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஆனியன் நல்லா வதங்கட்டும். எப்பவுமே ஆனியன் வந்து குயிக்காக வதங்கணும்னா லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு வதக்குனிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து உங்களுக்கு அந்த வெங்காயம் வதங்கிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட் வந்து போட போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பீன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி, ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன சேர்க்க போகிறோன்னா க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா? அதை நாங்கள் கீழே வச்சுருந்தோம் கட் பண்ணி, அதையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம செய்கிற மேகி வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் மேகி நூடுல்ஸ் வந்து எடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ். அந்த பேக்கெட் வந்து 2 பேக்கெட் நாங்கள் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம். ஓப்பன் பண்ணி தனியாக அந்த நூடுல்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு மசாலா பேக்கெட் இருக்கும் இல்லையா? அந்த மசாலா வந்து இது மேகி கம்பெனியோட மசாலா. ஸோ அதை வந்து நாங்கள் தனியாக எடுத்து கட் பண்ணி கொட்டி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா? அதனால். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் தூவி விட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து மேகி கம்பெனி கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு மசாலா பேக்கெட் இருக்குமே ஒரு மேகி நூடுல்ஸ்லேயும். ஸோ அந்த ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா பேக்கெட் இருக்கும். ஸோ நாங்கள் 2 மேகி பேக்கெட் எடுத்ததுனால 2 மசாலா. ஸோ அது எல்லாத்தையுமே அந்த மசாலா தூளை நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த சோயா சாஸ் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் வந்து உங்கள் அளவு தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம். அளவு தெரியலன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு அளந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம்.
இது வந்து டார்க் சோயா சாஸ் ஓகேங்களா. நாங்கள் இந்த நூடுல்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யும்போது அதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் சில்லி சாஸு சில்லி, இது வந்து க்ரீன். இது வந்து ஹாஃப் ஸ்பூன் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டால் போதும். ஆக்சுவலாக எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கொட்டாதீங்க, ஏன்னா நிறைய பேருக்கு அது கொட்ட தெரியாது, மொத்தமாக கொட்டிடுவாங்க. அப்புறம் நம்ம செய்கிற ரெசிபி ஸ்பாயில் ஆகிடும். அவங்க ஆல்ரெடி நிறைய குக்கிங் பண்ணி ப்ராக்டிஸ்னால ஒரு அளவாக போடுறாங்க. நீங்கள் வந்து ஸ்பூனில் போடுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஸ்பூனில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றுங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து இது மொத்தமாக நம்ம இது மாதிரி நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ கொத்தமல்லி கருவேப்பிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இது மாதிரி வதக்கிக்கோங்க. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நம்ம சால்ட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றலாம். எதுக்காகனா நம்ம அந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம அந்த காய்கறிகள் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு வச்சா போதும், ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த காய்கறிகள் நம்ம வதக்கணும்ல, அதை டிப் ஆகிற வரைக்கும் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மேகி நூடுல்ஸை வந்து 2 மினிட்ஸில் தாராளமாக செய்யலாம். பட் நம்ம வந்து வெஜிடபிள் மேகி நூடுல்ஸ் வந்து நம்ம செய்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து எப்படியும் இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். பிகாஸ் அந்த காயெல்லாம் வேகணும், அதுக்கெலாம் அதனால கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ கூட நம்ம அந்த காய் வேகிறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து அது நல்லா வெந்துடும். ஸோ நம்ம டக்குன்னு இந்த மேகி வெஜிடபிள் நூடுல்ஸை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மேகியை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி வச்சுருக்கோம், புட்டு வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் அதை வந்து அப்படியே போடலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து எவ்வளோ மேகி எடுத்துருக்கோன்னா 2 பேக்கெட் மேகி வந்து எடுத்துருக்கோம் இந்த மேகி வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்யறதுக்கு. ஸோ ஒரு பேக்கெட் 15 ருபீஸ். ஸோ 2 பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். ஸோ அந்த மேகியில் தான் நாங்கள் மேகி வெஜிடபிள் நூடுல்ஸ் ஆக்சுவலாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மேகி வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மேகி வந்து போட்டிருக்கோமா அந்த நூடுல்ஸ், அது கொஞ்சம் நம்ம வேகணும் அந்த நூடுல்ஸு. அதுக்கு வந்து இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாமா. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் டெய்லி சாப்பிட்னாலும் வீக்லி சாப்பிட்னாலும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்லாம். பிகாஸ் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் இருக்க சின்ன பசங்களாம் மேகி நூடுல்ஸ் கேட்டால் கூட நீங்கள் ப்ளெயினாக செய்யறதை விட இது மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அந்த வெஜிடபிள்ஸும் அவங்க சாப்பிட்றாங்க. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறிகளும் நல்லா வேகணும், அந்த நூடுல்ஸும் வேகணும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நிறைய குக்கிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது உண்மையாகவே ரொம்ப எம்மி டேஸ்ட்டோடு இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும்.
பிகாஸ் இதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேர் வந்து ஆயிலெலாம் யூஸ் பண்ணாமல் வெறும் ப்ளெயினாக சாப்பிட்ருப்பாங்க, அதுவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதில் ஆயிலும் ஆட் பண்ணதுனால என்ன எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் டேஸ்ட்டு. இது 2 பேக்கெட் மேகி நூடுல்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். பட் இது தாராளமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் வந்து சாப்பிட்லாம். குட்டி குட்டி பசங்களாம் இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ 3 to 4 or 5 மெம்பர்ஸே சாப்பிடுவாங்க. பெரியவங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 to 3. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி மேகி வெஜிடபிள் நூடுல்ஸ் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ஸோ அது கூட வந்து என்ன தொட்டுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது மேகியோட கம்பெனி தான், ரிச் டொமேட்டோ கெச்சப். ஸோ இந்த டொமேட்டோ கெச்சப்பை வந்து நம்ம லைட்டாக அப்படியே தொட்டுக்கிட்டு இந்த மேகி வெஜிடபிள் நூடுல்ஸை சாப்பிட்டோன்னா ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது 15 rupees பேக்கெட்டு. இதுவும் 15 rupees தான். இந்த டொமேட்டோ கெட்சப்பை நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம். இது மாதிரி மேகி வெஜிடபிள் நூடுல்ஸ் கூட சாப்பிட்லாம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கெட்சப் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு இன்றைக்கி மேகி வெஜிடபிள் நூடுல்ஸ். நான் கொஞ்சம் அது ஜூஸியாக இருக்கணுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும்போதே எடுத்தாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அதில் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா சொல்லிவிடும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டேஸ்ட், ஓகேங்களா? ட்ரையாக தான் சாப்பிட்ணுன்னா நீங்கள் அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னாலும், இப்போ நான் கொஞ்சம் ஜூஸியாக தான், ரொம்ப ட்ரையாக தான் பிடிக்காது, தீஞ்சு போயிடும். அதனால் எனக்கு இதுவே பிடிக்கும். ஸோ நான் இது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி மேகி வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.